இப்போ நம்ம பார்க்க போகிறது பாண்டிங் இன் மெட்டல் கார்போனில். மெட்டல் கார்போனிலில் எப்படி பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் 2 பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு எலக்ட்ரான் பேர் டொனேஷன் ஃப்ரம் கார்பன் ஆட்டம் ஆஃப் கார்பனில் குரூப் டு வேக்கண்ட் டி ஆர்பிட்டால். அப்படின்னா நம்ம கார்பனில் இருக்கிற வேக்கண்ட் ஃபில்ட் ஆர்பிட்டால்ஸ்லேருந்து வேக்கண்ட் டி ஆர்பிட்டாலுக்கு வந்துட்டு எலக்ட்ரான் பேர் கொடுக்கும். ஓகேவா? இங்கேருந்து இங்கே எலக்ட்ரான் பேர் டொனேஷன் ஆகுது. அப்போ நம்மளுக்கு சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகுது. கார்பனிலேருந்து மெட்டலுக்கு வந்து சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? திஸ் மேக்ஸ் த மெட்டல் எலக்ட்ரான் ரிச். இப்போ வந்துட்டு எல்லா எலக்ட்ரான்ஸும் ஷேர் பண்ணுறதுனால மெட்டல் வந்துட்டு எலக்ட்ரான் ரிச்சாக வந்துட்டு மாறுது. ஓகேவா? இப்போது இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு டு காம்பன்சேட் திஸ் த ஃபில்ட் டி ஆர்பிட்டால் இன்ட்ராக்ட்ஸ் வித் லிகாண்ட் ஆர்பிட்டால் டு கிவ் பேக் த எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? இப்போ வந்துட்டு இங்கே எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்துட்டு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இதோட ஃபீல்டு ஆர்பிட்டால்ஸ் வந்துட்டு இதோட மறுபடியும் ரியாக்ட் பண்ணும். ஓகேவா? எந்த பாண்டில்? பை பாண்டில். ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் பை பேக் பாண்டிங். ஓகேவா? இங்கே பை பாண்டில் வந்துட்டு ரியாக்ட் ஆகும். Thus in metal carbonyl electron density moves from ligand to metal in sigma bond and from metal to ligand in pi bond. This results in strong bonding. அப்படின்னா மெட்டல் கார்பனில் வந்துட்டு கார்பனில் வந்துட்டு இதோட சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது இங்கே எலக்ட்ரான் ஷேரிங் நடக்குது. அண்ட் இது மறுபடியும் இது காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இதோட பை பாண்டிங்கில் மறுபடியும் எலக்ட்ரான் கொடுக்கும். ஸோ இதுக்கு இங்கே வந்துட்டு எலக்ட்ரான் வந்துட்டு இங்கே சுற்றிகிட்டே இருக்கும். இது கொடுக்க இது கொடுக்க. இங்கே வந்துட்டு சிக்மா பாண்ட், இது வந்துட்டு பை பாண்ட். இப்படியே மாறி மாறி நடக்கிறதுனால இங்கே வந்துட்டு ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதில்? மெட்டல் கார்பனில். இதுதான் பாண்டிங் இன் மெட்டல் கார்பனில். ஓகேவா?